ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காளி பூஜையில் சில பேர் தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரில. ஒருவேளை தெரியாமல் பண்ணாச்சுன்னா இந்த வீடியோவில் பார்த்தா வச்சு தெரிஞ்சுக்கிட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குலசம் முத்தாரம்மன் கோயிலில் காளி பூஜை எப்போ பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒடியேறுதுன்னா இன்றைக்கி மதியம் போல் முடியுமாங்க. நமக்கு காளி பகலில் பார்த்தீங்கன்னா நைட்டு போல் காளி பூஜை வைப்பாங்க. கரெக்டாக அந்த 12 மணி அந்த டைமில் காளி பூஜை வைப்பாங்க. சில செட்டில்னா பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ நாளைக்கு வேஷம் போட போகிறாங்களா அப்படின்னாச்சுன்னா இன்றைக்கி காளி பூஜை வச்சுட்டு காலமாக காப்பு கோயிலில் போய் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வேஷத்தை போட்டுருவாங்க. அது வந்து நிறைய செட்டில் வந்து மேக்ஸிமம் திருவிழா கொடியேறுக்கு ஒரு நாள் முந்தையே வச்சுருவாங்க. ஆனால் சில செட்டில் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம காளி பூஜையில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குலசம் முத்தாரம்மனுக்கு தான் மாலை போடுறோம். ஆனால் சில காளி பகையில் பார்த்திங்கன்னா முத்தாரம்மன் படம் ரொம்ப சின்னதாகவே இருக்கும். காளி படம், இந்த பத்திராளி படம், மாரியம்மன் படம், இந்த மாதிரி அம்மன் படம்லாம் ரொம்ப பெருசாக ஃபோட்டோ இருக்கும். முத்தாரம்மன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் நம்ம வச்சுருப்போமே சின்ன சைஸ் ஃபோட்டோ, அந்த மாதிரி ஃபோட்டோ தான் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து முத்தாரம்மன் தான் விஷம் போடுறோம், முத்தாரம்மனுக்கு தான் நம்ம விரதம் எடுக்கிறோம், முத்தாரம்மன் தான் காளி பகை கட்டுறோம். முத்தாரம்மா தான் 10 நாளில் காளியாக மாறி அவள் அறுத்து பாலிக்கா. அந்த 10 நாள் திருவிழா முடிஞ்சு நம்ம காப்பெல்லாம் அறுத்த அந்த டைம்லேயே அம்மன் ரூபத்துக்கு சாந்தமாக வந்துடுவாங்க. வருஷத்தில் 365 நாளில் 355 நாளுமே அம்மன் அம்பாலாக தான் இருக்கா, காளியாக இல்லை. தசரா விரதமே நம்ம அம்பாளுக்காண்டி தான் எடுக்கும். அதனால் முத்தாரம் படத்தை கொஞ்சம் பெருசாக வைங்க. அதுக்குன்னே நான் காளி படத்தை சின்ன வச்சு முத்தாரம் படம் பெருசாக அப்படி கூட சொல்லலை. ஒன்று ஈக்குவலாக வச்சுருங்க, எல்லா படம் ஈக்குவலாக. இல்லைனா முத்தாரம் படம் நிச்சயமாக பெருசாக வைங்க. இது வந்து என் மனசுக்கு படித்து நான் சொன்னேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, பிள்ளையார் படம் வந்து செட்டில் காளி பகலில் கண்டிப்பாக வைக்கணும். எந்த விஷயம்னாலும் பூஜை பிள்ளையாருக்கு தான். அப்படி இருக்கும்போது நம்ம பிள்ளையார் ஃபோட்டோ இல்லாமல் சில செட்டு இருக்குது போல். என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான் அவங்க செட்டில் பார்த்தேன்னு. அதனால் உங்கள் செட்டில் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளையார் படத்தையாட்டு வச்சுருங்க. பிள்ளையார் ஃபோட்டோ இல்லாமல் நம்ம எந்த பூஜையுமே தொடங்கக்கூடாது. அது வீட்லேயும் சரி, கோயிலையும் சரி, எங்கேயும் சரி. அப்புறம் பார்த்திங்கன்னா, சில காளி பகையில் பார்த்திங்கன்னா பலி கொடுக்காங்க. நம்ம தசரா விரதத்தில் வந்து பலி அப்படி ஒன்றே கிடையாது. பலி கொடுத்து விரதத்தை தொடங்கணும்னு அப்படியும் கிடையாது, பலியும் கிடையாது. ஆனால் அது தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய செட்டில் பார்த்திங்கன்னா தடியங்காவை கூட வெட்ட மாட்டாங்க. ஆனால் தடியங்கூட திஷ்டிக்கு வெட்டுறாங்கன்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நிறைய செட்டில் அதுவுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் அம்பாள் தானே பண்ணுறோம், அம்பாள் பார்த்துக்கிடுவா அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால் இந்த பலி கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. தசரா பூஜையில் பலி ஒன்றும் கிடையாது. இதுதான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து எல்லோரும் பண்ண மாட்டாங்க, சில பேர் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது என்னென்னா, இப்போ நாளைக்கு காளி பூஜைன்னா இன்றைக்கி நைட்டு சுடுகாட்டில் போய் சில பலிகளை கொடுத்து அந்த காளியை அவங்க உடம்புல கூப்பிடுவாங்கன்னு. ஆனால் மயான காளி வந்து மயானத்தில் இருப்பாங்கனால அந்த பலி என்னவோ கரெக்டு தான். அது காளிக்குள்ளே வழிபாடு தான். அந்த அவங்க பண்ணுற எல்லாமே கரெக்டு தான். காளியை அழைக்கணும், அப்படி தான் அழைக்கணும். இருந்தபொழுது நம்ம வந்து முத்தாரம்மனுக்கு நம்ம மாலை போடுறோம், முத்தாரம்மனுக்கு நம்ம செய்தோம். அவள் தான் காளியாக மாதிரி நம்ம உடம்புல இருந்தால் நம்ம வந்து காளியாகவே நம்ம நேரில் கூப்பிடல. ஸோ நீங்கள் அந்த சுடுகாட்டில் போய் அந்த பலி கொடுக்குறதெல்லாம் தசரா விரதத்துக்கு வேண்டாம். இது வந்து என்னோடய அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கோங்களேன். இது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. காளிக்கு வந்து என்ன படையல் வைக்கணும்னா, சில தசராவுக்குள்ள 11 வகையான படையல் வைப்பாங்க. இந்த கிண்டுச்சோறு மாதிரி, தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், தக்காளி சாதம்னு அந்த மாதிரி வச்சு காளியை கூப்பிடுவாங்க. நைட்டை 12 மணிக்கு அவள் கூப்பிட்ற டைமே அந்த 12 மணி தான். சில செட்டில் வந்து ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வச்சுட்டு காளியை கூப்பிடுவாங்க. நம்ம பக்தியோடு கூப்பிட்டாச்சுன்னா அவள் ஓடி வரப்போகிறா. நம்ம வந்து பலி கொடுத்தோம் கூப்பிடணும் கிடையாது. நம்மளை அன்போடு பக்தியோடு கூப்பிட்டாச்சுன்னா கண்டிப்பாக ஓடி வருவா. அதெல்லாம் தயவு செஞ்சு பலி மட்டும் கொடுக்கறது விட்டுருங்க. எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. நல்லபடியாக காளி பூஜை நடத்தி முடிப்போம். அம்பாள் காப்பு கட்டிட்டு வேஷங்கள் போடுவோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.